ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உண்மையாக சொல்கிறேன். இது கண்டென்ட்லாம் கிடையாது. எனக்குள்ளே நடக்கிறத என்னை சுற்றி நடக்கிறத தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உடனே வந்து இது கண்டென்ட்டு, நீ ஓவராக சீன் போடுற, நீ அப்படி இப்படின்னு என்ன வேணால் பேசிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். நான் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி கிடையாது. நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க நம்பாமல் போயிட்டு போட்டோம். அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு அக்கம் பக்கத்தில் உள்ள கடையிலையோ எல்லாருமே, அதாவது இந்த பெரிய பணக்காரங்களாம் வந்து யாரும் அக்கம் பக்கத்தில் கடை வைக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள்ன்றவங்க வந்து பக்கத்தில் இருக்க கடையில் வந்து கடை வைப்பாங்க. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோமே. சரிங்களா? எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலையே. எனக்கு அந்தளவுக்கு சிரிப்பும் வருது, எனக்கு அந்தளவுக்கு கோவமும் வருது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எப்போவுமே வந்து ஹரி டியூஷன் போகிற வீட்டில் தான் வந்து பால் வந்ததுலேருந்து இந்த கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அடுத்த ஜனவரி வந்தால் 2 வருஷம், 1.5 வருஷமாக நான் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்ததுலேருந்து பால் வாங்குகிறேன், எல்லாமே பண்ணிக்கிறேன். அவங்க வீட்டில் வந்து மாடு கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சதுனால பால் கிடைக்கல. இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும் பால் வெளியே வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அதனால் வந்து கோயிலுக்கு போனால் மட்டும் அவங்களோடைய ஓரகத்தி வீடு தான். சரிங்களா? அதாவது அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுடைய இன்னொரு லாஸ்ட்டு மாமியார் வீட்டில் தான் வந்து நான் பால் வாங்கிட்டு இருந்தேன். 5 ரூபாய்க்கு பால் வாங்குவேன். அதாவது சிவன் கோயிலுக்கு போகிறப்ப மட்டும் 5 ரூபாய்க்கு பால் வாங்குவேன் நான், திங்கக்கிழமை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போவுமே இவங்க வீட்டில் பாக்கி வச்சு நம்ம மொத்தமாக மாதம் ஆனால் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் காசை கொடுக்கறது. அங்கேயும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க அந்த அமௌண்ட்டு. ஆனால் என் மேலேயும் தப்பு இருக்குதா அந்த அமௌண்ட்டை நான் கொடுக்காம இருந்தது. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா, வெறும் 30 ரூபா. அந்த 30 ரூபாவை வந்து அவங்க வந்து ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீ இப்போ இந்த வருஷம் கொடுத்துருவியா, அடுத்த வருஷம் கொடுத்துருவியா, இல்லை உங்ககிட்ட காசு இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்றைக்கி டென்ஷன் ஆகி, என்கிட்ட ஃபோன்பே தான் இருக்குது, கூகுள் பே தான் இருக்குது, உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க, என்கிட்ட கையில் காசு இல்லை, நான் வாங்கும் போதெல்லாம் சொல்லி தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பையன் நம்பரை கொடுங்க, உங்கள் பையன்கிட்ட வந்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அவங்க பையனுக்கு நான் காலையில் அந்த 30 ரூபா ஜிபே பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? அப்புறம் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து முருகருக்கு தேவையான பொருட்கள்லாம் போய் நாளைக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாயந்தரம் போயிட்டு வாங்கிட்டு வரும்போது சோப்பும் ஷாம்பும் மறந்துட்டு வந்துட்டேன். அதாவது துணி துவைக்கிற சோப்பும் ஷாம்பு மறந்துட்டு வந்தேன். இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பொட்டி கடை, அந்த பொட்டி கடை, அந்த பொட்டி கடையில் போயிட்டு அந்த ஒரு கடையில் ஸ்கேனர் இருக்குது, ஒரு கடையில் ஸ்கேனர் இல்லை. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் ஸ்கேனர் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, சரி அந்த கடையில் ஸ்கேனர் இல்லையே, நம்ம இந்த கடையில் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே வாங்கலைங்க. 60 ரூபா, எப்படி சொல்கிறது, ஒரு 2 துணி சோப்பும், ஒரு 2 ரூபா ஷாம்பு, ஒரு 10, அரிக்கு ஒரு 4 மேகி, 2 பிஸ்கெட், இது மட்டும் தாங்க வாங்கினேன். இதை என்ன பண்ணியிருக்காங்க அந்த கடைக்காரங்க எங்கேருந்து பார்த்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என்கிட்ட கோவமாக காசு கேட்டாங்க. காசு எப்போ தருவேன், எவ்வளோன்னு கேளுங்க. 60 ரூபா, 62 ரூபா. ஓகேங்களா? காசு எப்போ தருவேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என் கையில் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லுவேன், என் கையில் ஸ்கேனர் தான் இருக்குது. நான் எப்போவுமே போனால் ஏடிஎம்மில் போனால் அந்தந்த இடத்த நான் ஸ்கேன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் கையில் காசு எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஏடிஎம்மில் இருந்து. ஏதாவது எமர்ஜென்சி அன்றைக்கி லோன் காசு கொடுக்கணும் அப்படின்னும் போது மட்டும்தான் நான் வந்து கையில் இருந்து காசு எடுத்துகிட்டு வர்றது. அந்த மாதிரி ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அந்த கடையில் வாங்கினதை பார்த்துட்டு கோவமாக வந்து என்கிட்ட கேட்குறாங்க, கடன் காசு எப்போ கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா என்னடா இது, 62 ரூபா தாண்டா கடை வச்சுருக்குறோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 62 ரூபா நான் என்ன நினைக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெருசாக கூட இருக்கலாம். எனக்கு மேலே கடன் வச்சுருக்கிறவங்க கூட இல்லை 1000 கணக்கு, இல்லை லட்சக்கணக்கு, கோடி கணக்கில் கூட கடன் வச்சுருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எனக்கா என்னடா இது, நம்ம இந்த 60 ரூபா தானே கடன் வச்சுருந்தோம், இதுக்கு ஏன் இவங்க இப்படி வந்து பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாயந்தரம் குளிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, நேராக இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து அந்த கடைக்கே ஃபஸ்ட்டு பொருள் வாங்கின கடைக்கே போயிட்டு அவங்கக்கிட்ட எனக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியல. உங்கள் கடையில் நான் பொருள் வாங்கினதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் ஏறி வந்து என்கிட்ட கடன் காசு கேட்டாங்க.
நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன், நீங்கள் எனக்கு காசு 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போயிட்டு நான் ஜிபே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காசை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட அந்த கடன் காசை 62 ரூபா கொடுத்துட்டு மீதி பேலன்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சேன். இல்லை, ஒரு மனுஷங்க எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்களேன். ஒரு பால் வாங்குற இடத்த 2 பேரும் ஒத்த ஓரகத்தி, அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு போட்டி பொறாமை இருக்குது. ஒரு கடைக்காரங்க 2 பேர், இந்த கடையில் ஸ்கேனர் இல்லை, இந்த கடையில் ஸ்கேனர் இருக்குது என்ன. அப்போ வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம போய் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கேனர் இருக்க கடையில் போய் வாங்குகிறோம். நம்ம எப்போவுமே கடன் போய் வாங்க முடியாதுன்றதுக்காக அதிகமாக நானும் கடன் வாங்க மாட்டேன்றதுனால நான் என்ன பண்ணேன், அங்கே போய் வாங்கினேன். அவங்களுக்குள்ளேயே வந்து எவ்வளோ ஒரு பொறாமை இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதை நான் என் புருஷங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேங்க. இருக்கிறதுல ஹைலைட்டு என் புருஷன் தான், பார்த்துக்கோங்க. என் புருஷன் சடனாக சொல்கிறாரு, நீ ஏன் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சிருக்கிற அப்படின்ட்டு. ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருந்தா அப்படிதான் வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு. ஒரு 30 ரூபா 60 ரூபா கடனுக்கு நீ என்ன அவங்க பேசுறதோட நீ தாண்டா ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். வர உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு 60 ரூபா கடன், ஒரு 30 ரூபா கடனே எனக்கு இவ்வளோ பெருசு இருக்குது. எங்கள் அண்ணாலாம் எப்படி இருக்கிறான் அப்படின்றது தெரியும். எங்கள் அண்ணாவுக்கு கடன் இல்லை, பட் வந்து அண்ணா சீட்டு கட்டுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கடனாச்சு எங்கள் அண்ணியோடைய நகைங்கள்லாம் வச்சு சீட்டு போட்டதெல்லாம் எடுத்து எங்கள் அண்ணா ஒரு இடம் வாங்கினாங்க. அவன் வந்து உருப்படியாக செஞ்சதுனால அவனுக்கு அந்த லோனுங்க மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறதுனால, சீட்டுங்க போய்க்கிறதுனால அது ஒரு கடனாக எங்கள் அண்ணனுக்கு இருக்குது. இல்லைன்னா எங்கள் அண்ணனுக்கு கடன் எதுவும் இருக்காது. என் ஹஸ்பண்டு கடன் வாங்கவும் மாட்டார், கடன் கொடுக்கவும் மாட்டார். அவருடைய பாலிசி அதுதான். கையில் காசு இருந்தால் வாங்குவார், கையில் காசு இல்லைன்னா வாங்க மாட்டார். ஆனால் இந்த காசு விஷயத்தில் நான் நல்லா இந்த இடத்த வந்து நல்லா அடிபட்டு மிதிப்பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு அப்படியே வந்து ஏஞ்சி நின்று இருக்கேன். காசு இல்லாத டைமில் வந்து நம்ம அப்படி கழுத்தை இப்படி இறுக்கி பிடிப்பாங்க என்ன. அதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு சில பேருக்கு, ஒரு 2-3 பேருக்கு இது என்ன, நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். மெயினாக ராதாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு உண்மையாக அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க, நல்லா சுற்றுறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அதுவே நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்ம கொஞ்சம் உஷாராக ஆகிட்டோம் அப்படின்றது தெரிய வரும்போது நம்மளை விட்டு விலகிடுறாங்க. அப்போ வந்து அந்த கொடுத்த காசை வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ கராராக கேட்குறாங்க. ஆனால் நான் ஒருத்தவங்க கிட்ட 5000 ரூபா கொடுத்து வச்சுருக்கேங்க. என்ன, அந்த காசை என் புருஷனை அந்த காசை அவள் கேட்டு வாங்கி கொடுறா, உன் ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்னு நான் சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் கொடுக்கும்போதே என்ன சொன்னேன், காசு விஷயத்தில் என்னை இழுக்காதீங்கன்னு சொன்னேன்ல, அதனால் எனக்கு வேணாம், நீ கொடுத்தியா நீயே போய் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்டு சொல்லிட்டாரு. என்னால் யார்கிட்டையும் கராராக வந்து நான் கொடுத்த காசை வந்து நீ கொடுத்து தான் மூஞ்சால் அடித்தப்பல எனக்கு அந்த அளவுக்கு அந்த காசு விஷயத்தில் இல்லை மற்ற விஷயத்துலேயே பேச தெரியும். இந்த கோவமாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா, இந்த கோவமாக பேசுகிறேன் ஆக்டிவிட்டி பண்ணுறேன் அப்படின்றீங்களா, அதெல்லாம் நான் சரின்னு கூட ஒத்துப்பேன். ஆனால் இந்த காசு விஷயத்துலையோ இல்லை ஒருத்தவங்களை வந்து மூஞ்சால் அடிச்சப்பல கேட்கணுன்றதுலையோ எனக்கு அது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வாய் வரவே வராது. எனக்கு இந்த 60 ரூபா கடனை எனக்கு எவ்வளோ ஒரு பெருசாக தெரிஞ்சது தெரியுமா. அதனால் நான் உங்ககிட்டலாம் கேட்குற ஒரே ஒரு விஷயம், நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம வாங்குவோம், நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா நம்ம வாயை மூடிக்கிட்டு நம்ம அமைதியாக இருந்துருவோம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த 60 ரூபா கடன் வந்து எனக்கு வந்து அவங்க வீடு தேடி வந்து கேட்டு போனது வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் புருஷன் வந்து யாருக்கிட்டையுமே கடன் வாங்க மாட்டார், கடனும் கொடுக்க மாட்டார். அவர் ஒரே பாலிசி, அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி என்னென்னா, நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற பாலிசி தான் அவருது. அதே பழக்கம் தான் எனக்கும் சொல்லி வச்சுருக்காரு. கையில் இருந்தால் போய் வாங்க, கையில் இல்லையா விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னுவார். நம்ம இந்த பொட்டிக்கடை அந்த 10, 20, 60 கூட வந்தது கூட அப்பப்போ இந்த ஓடி போய் பையன் பிஸ்கெட்டு அது இது வாங்கிட்டு வரான்ல, அதில் வந்த கடன் தான் அந்த 60 ரூபாவே தவிர அது கூட மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது, இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறது என்னென்னா, யாரும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும். அது லட்சக்கணக்கில் 1000, 2000 இல்லை 10,000 இல்லை லேக்ஸ் கணக்கு, கோடி கணக்கில் போனால் கூட அந்த அமௌண்ட்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. நமக்கு வந்து இந்த 100, 200, 50, 60 வந்து நமக்கு அதெல்லாம் பெரிய கடனாக தெரிஞ்சு நம்மளே அழிச்சிக்கிற அளவுக்கு நம்ம மனநிலைமை கொண்டுட்டு போயிடும். என் மனநிலைமை இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்தது.
அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசி இந்த ஆதங்கத்தை சொல்லி நான் ஒரு 60 ரூபா தான்டா கடன் வச்சேன், அதுக்கு ஏன்டா எனக்கு இந்த சோதனைன்ற மாதிரி அதெல்லாம் பேசி நான் வந்து கொஞ்சம் என் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன நானே பண்ணிக்கிட்டேன். வேணாம், யாரையும் நம்பி நீயும் கடன் கொடுக்காத, நீயும் கடன் வாங்காத, மெயினாக காசுக்காகன்னு சொல்லி ஃப்ரெண்டாக வரவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே பழக்கம் வச்சுக்காதன்ற மாதிரி என்ன நானே தேர்த்திக்கிட்டேன். அதனால் உங்ககிட்டையும் கேட்குறது என்னென்னா, நீங்களும் கடன் கொடுக்காதீங்க, நீங்களும் கடன் வாங்காதீங்க, இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை, நான் கடன் வாங்கினா எனக்கு கொடுக்க முடியும், யாரையும் என் வீட்டு வாசலில் வந்து ஏறுற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக கடன் வாங்க. இது வந்து நான் யாரையும் சொல்லி காமிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நான் இது பண்ணலை. எனக்குள்ளே நடந்து இன்னைக்கு நடந்ததை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சோகமான விஷயம், எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்காக வேண்டிக்கோங்க, அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. தயவு செஞ்சு யாரும் கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கிட்டு யாரும் கஷ்டப்படாதீங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.